இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்கணுமா வர்ஷினி? வண்டி இழுத்தியாச்சுன்னா ஃபஸ்ட் கீர் போட்டிருக்கணுமா வர்ஷினி? போகலாம் லைட்டாக கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கிடலாம். பஸ்ஸு போயிட்டோன்னா அடுத்தடுத்த வண்டி நீங்கள் டிராஃபிக் ஆகிடும். கீழே இறக்குனா தான் நமக்கு அடுத்த ஸ்டேட்டஸே தெரியும். ஓகே, கீழே இறக்குனா தான் பஸ்ஸுக்கு பின்னால் யார் வராங்க. இப்போ பஸ்ஸுக்கு பின்னால் யாருமே வரல, புரிஞ்சுதா? நம்ம மறைமுகமான்னுட்டு அப்புறம் பஸ்காரனை சண்டைக்கு போய் என்ன பண்ணுறது? எவ்வளோ ஸ்பேஸ் பஸ் பேர் இப்போ உள்ளே வராது, என்ன பண்ணுவீங்க? போகலாம் 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 போகலாம். நம்பர் 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 ரைட். ஒரு பஸ்ஸுனா பரவாயில்லண்ணா, 2-3 பஸ்காரங்க வராங்கண்ணா, ஏன்னா நீ பதட்டமாகவே இருக்குண்ணா. சரி பண்ணி நீங்கள் இதை கிளச்சை மெயின்டைன் பண்ணுறீங்களா? அப்புறம் என்ன, நாளே மெயின்டைன் பண்ணல. நான் காலைல இது யூஸ் பண்ணல. 2வது காலை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுனாலே யூஸ் பண்ணல. வண்டி வருது, கொஞ்சமாக சரி இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஓகே தான் கேட்டேன் வர்ஷினி. நாங்களே இப்படி குறுக்க வண்டி இருந்தால் ரோடே தாண்ட மாட்டோம். ஏமா அப்படி தானே வண்டியில் போனாலே நான் இந்த லிஃப்ட்டுக்கு வரலாம். இண்டிகேட் லிஃப்ட்டு போடணுங்களா? என்னடா உங்களுக்கு இண்டிகேஷன் சொல்லியே ஆகும். வேற லெவல்மா, சூப்பர்மா, போகலாம். நிஜமாலுமே வேற லெவலில் போகலாம். சிக்கன் கீர் போட்டு சூப்பர். அந்த டைமிங் கீர் போட்டு ஜம்மன் தெரியுமா? டர்னிங் வந்தாங்கன்னா ஸ்பீடில் கன்வின்ஸ் ஆகிடும். டர்னிங் ஓகே, நம்ம மறுபடியும் கீரை டவுன் பண்ணி வந்துருக்கோம். இங்கே வந்து மறுபடியும் கீரை டவுன் பண்ணி வந்துருக்கோம்.